அம்மா சரணம், தாயே சரணம், அபிராமி சரணம், சத்குருவே சரணம். நாம் இப்போ அபிராமி அந்தாதி 16வது பாடலையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். பாடல்: கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே, வெளி முதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அளியேன் அறிவிற்கு அளவானது அதிசயமே. விளக்கம்: கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து. கிளியே, கிளைஞர் என்றால் அம்பாள் கிளியாக உள்ளாள். கிளைஞர் என்றால் உறவினர்கள். கிடந்து என்றால் அகலாமல் ஸ்திரமாக இருப்பவள் என்பது பொருள். ஈஸ்வரனது நெஞ்சமாகிய கூட்டினுள்ளே வாழும் கிளி அம்பாள். மற்ற கிளிகளுக்கும் அம்பாளாகிய கிளிக்கும் வேறுபாடு உண்டு. மன்னக கிளிகள் யார் பிடித்து கூட்டில் அடைத்து உணவு கொடுத்து பேசச் சொன்னாலும் பேசும். ஆனால் அம்பாளாகிய கிளி தன்னை அளித்த அடியவர் நெஞ்சம் தவிர பிறர் மனதில் புகமாட்டாள். புலவர்கள் தோளின் மீது கிளியாக அம்பாள் அமர்ந்தே அவர்களை பேசச் செய்கிறாள் என்று தேவி பற்றின வரலாறுகள் கூறுகின்றன. லலிதா சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் செய்த பாஸ்கரராயர் அம்பாளுடன் நேரில் பேசியே உரை எழுதியுள்ளார். அவர் வாழ்ந்த பாஸ்கரபுரம் சென்றால் நேரே காணலாம். அவருடன் காசி சேத்திரத்தில் புலவர்கள் வாதம் செய்து தோற்றனர். அவரிடமே இத்தகைய ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது என புலவர்கள் வினவ, அதற்கு பாஸ்கரராயர், இத்திறமைக்கு காரணம் நான் அல்ல, அடியேனை பேச வைப்பது பரிமளமாகிய கிளி என பராசக்தியை கூறியிருக்கிறார். அது எப்படி, அதை நாங்களும் தரிசிக்கலாமா என கேட்க, அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த அபிஷேக தீர்த்தத்தை அவர்கள் கண்களில் தடவின போது பாஸ்கரராயரின் இடது தோளில் பசுங்கிளி ஒன்று அமர்ந்திருப்பதை கண்டனர். அதை பார்த்து அடிபணிந்தனர் என வரலாறு கூறுகிறது. அதுபோல அமாவாசையில் அபிராமி பட்டருக்காக நிலவு காட்டியதும் அந்த பைங்கிளியே. அதனால்தான் கிளியே என அழைத்தார். அம்பாளுக்கு உற்ற உறவினர்கள் அடியவர்கள். அவர்கள் நெஞ்சத்தை விட்டு அகலாது இருப்பதால் கிளைஞர் மனத்தே கிடந்து என்றார். ஒரு மனிதன் கடமை ஆற்றும்போது அலுவலகத்தில் இருப்பது போன்று இறைவன் அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். ஆனால் அதே மனிதன் தன் சொந்த இல்லத்தில் மகிழ்வுடன் இருப்பது போல நிரந்தரமாக அடியார் உள்ளத்தில் உறைகிறாள் என்கிறார். கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. அடியவர்கள் அம்பாளுக்கு உறவினர்கள் என்ற உரிமையை பெரும் பாக்கியம் பெற்றவர்கள். மற்ற உறவுகள் உடல் மறைந்ததும் மறைந்துவிடும். ஆனால் தெய்வீக உறவு அவ்வுலகத்திற்கும் உறவும். ஒரு தனி மரம் பல கிளைகளாக விரிதல் போல திருமணம் ஆனபின் ஒருவனுக்கு உறவுகள் கிளைகள் போல் விரிவதால் உறவினர்களுக்கு கிளைஞர் எனும் நாமம் வந்தது. அப்படிப்பட்ட கிளைஞர்களான அடியவர்கள் உள்ளமாகிய கூட்டில் கிளி போல அம்பாள் உறைந்து அவர்களை பிரகாசிக்கச் செய்கிறாள். மின்சார விளக்கினுள் மின்சாரம் புகுந்ததும் மின்னொளியால் விளக்கு பிரகாசம் அடைந்து பலருக்கும் வெளிச்சம் ஈந்து புகழடைதல் போல அம்பாள் தனது அடியவர்களை இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் புகழ்பெற்று பிரகாசிக்கும்படி செய்கிறாள். தேவர்களும் உபசரித்து வரவேற்கும்படியான உயர்நிலையை அருளுகிறாள் என்கிறார். இது அடியவர்களுக்கு மட்டும் கிடைக்கும் பெரியற்கரிய பேராகும். மரத்தின் இயல்புகள் அனைத்தும் மரக்கிளைகளுக்கும் உண்டு. தனது இயல்புகளை எல்லாம் அடியவர்கள் உள்ளிருந்து அருளி அவர்களை அவர்களாகவே மாற்றுகிறாள். அதனால்தான் சாதாரண சுப்பிரமணிய பட்டர் அம்பாளை உள்ளத்தில் இருத்தி வழிபட்டதால் அவர் உள்ளிருந்து அன்னை அபிராமி தன்னையே காட்ட செய்து அபிராமி பட்டராக ஆக்கினாள். உலகில் உயர்ந்த மனிதர்களிடம் பட்டம் பெறுதலை உயர்வாக கருதுகிறோம். ஆனால் அவை இந்த உடலோடு மறைந்துவிடும். ஆனால் என்றும் நிலைத்துள்ள இறைவனால் அருளப்படும் பட்டம் என்றும் நிலைத்து நிற்கும். அம்பாளோ பேரொளி வடிவமானவள். ஒளி 3 வகைப்படும். காண முடியாத ஒளி, காண முடிந்த ஒளி, காண முயன்றாலும் காண முடியாத அரிய ஒளி. கண் இல்லாத குருடர்களுக்கு விளக்கொளி இருப்பினும் காண முடியாது.
கண் உள்ளவர்களுக்கு இருள் நீக்கும் அகல் விளக்கின் ஒளி, நெருப்பின் ஒளி, மின்சார ஒளி, காண முடிந்த ஒளி. கண் இருப்பினும் மின்னல் ஒளியை காண முடியாது. அம்பாள் ஒரு மின்னல், 2 மின்னல் அல்ல, 1000 மின்னல் வடிவமானவள். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவமாகி விளங்குகின்ற என அந்தாதி 55வது பாடலில் கூறுகிறார். அத்தகைய அரிய பெரிய அருட்பெரும் ஜோதியாக காட்சி தருபவள் அம்பாள் என்கிறார். ஒளி தரும் ஒளிக்கு இடமே அவள்தான் என கூறுகிறார். அடுத்ததாக, ஒளிரும் ஒளிக்கு இடமே, அண்ட பிண்டங்களின் அந்தகார இருட்டை போக்கும் ஒளிகளுக்கு ஒளி தரும் மூல ஒளியானவள். உலக இருட்டை போக்குவது முச்சுடர்கள், சூரியன், சந்திரன், அக்னி. இவைகளை ஒளிரச் செய்யும் ஒளியானவள் அம்பாள். சூரியனை வளர்க்காதிலும் சந்திரனை இடக்காதிலும் தாடகங்களாக அணிந்து அக்னியை நெற்றிக் கண்ணாக தரித்திருப்பவள் என கூறுகிறார். இறைவனிடம் உடலை தந்து பயனில்லை, உள்ளத்தை தர வேண்டும். ஆகவே நாம் செய்யும் பக்தி நிலைகளுக்கு ஏற்ப அருள் புரிபவள் என்பதை உணர்த்த ஒளிரும் ஒளிக்கு இடமே என சிறப்புற கூறுகிறார். எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே. எவ்வளவு அரிய பெரிய பெருமைகள் நிறைந்த அம்பாள் ஆராய பாக்குங்கால் ஒன்றும் இல்லாத சுத்த சூன்யமான பரவெளியானவள் என்கிறார். எண்ணில் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தல் என்பது பொருள். எண்ணில் ஒன்றும் இல்லாத வெளி என கூறுகிறார். ஒன்றும் இல்லா வெளி என கூறியுள்ளதால் இல்லாத வெளி என பொருளாகிறது. எண்ணில் ஒன்றுமே இல்லாத வெளி என்பது வெளி என்றால் ஆகாயம், அதனுள் பஞ்சபூதங்கள் உள்ளன. ஆகவே ஆகாயத்திற்கும் மேற்பட்ட வெளிதான் ஒன்றுமில்லாத வெளி. நாம் பார்ப்பது கீழ்வானம், ஆகவே நிச்சயம் மேல்வானம் என ஒன்று இருந்தாக வேண்டும். ஆகவே தான் ஆண்டாள் திருப்பாவையில் கீழ்வானம் வெள்ளென்று என பாடுகிறாள். விண்ணையும் தன்னுள்ளே அடக்கியுள்ள வெளி என்றும் வெறும் வெளி எனவும் கூறுகிறார்கள். அதனால்தான் இருப்பது போல் தோற்றமளித்து இல்லாதிருப்பது ஆகாயம். ஆகவே ஆகாயம் அறிய முடியாதது. இந்த ஆகாய வடிவமானவள். ஒவ்வொரு மனிதனுடைய ஹிருதயமும் அம்பாள் உரைகின்ற மறைவான இடம். இதற்குத்தான் தஹராகாசா என பெயர். ஒவ்வொருவர் இதய குகையிலும் வாசம் செய்கிறவள். குகையில் உறைவதால் குஹ்ய ரூபிணி எனப்படுகிறாள். வானை கடந்து அண்டத்திற்கு அப்பால் மதிப்பன என்பது அப்பர் சுவாமிகள் வாக்கு. வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. வெளியிலிருந்துதான் பஞ்சபூதங்களும் உருவாகியது என கூறுகிறார். வெளி விரிந்து வழிகளாக இருப்பவளும் அம்பாள். வான் முதல் பஞ்சபூதங்களாக விரிந்தவள். வெளி என்பது ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து அக்னியும், அக்னியிலிருந்து நீரும், நீரிலிருந்து நிலமுமாக விரிந்து காட்சி தருபவள் என்கிறார். மேலும் விரிந்த என்ற சொல்லுக்கு பொருள் விரிந்து கொண்டே போகும் வண்ணம் கூறியுள்ளார். அம்பாள் பஞ்சபூதங்களாக விரிந்து அதிலிருந்து அதன் தன் மாத்திரைகளாகவும் விரிந்துள்ளாள். எப்படி என்றால், ஆகாயத்திலிருந்து ஒளி மட்டும் உண்டு. மலைப்பகுதிகளில் கூப்பிடும்போது எதிரொலிப்பதே இதற்கு சான்று. ஆகாயத்திற்கு ஒளி என்ற சப்தம், ஒளி என்றால் இங்கே சப்தம் என பொருள். ஆகாயத்தினின்று அடுத்து தோன்றிய காற்றுக்கு ஒளியுடன் ஸ்பரிசமும் கலந்து 2 தன்மாத்திரை. காற்றுக்கு ஒளி உண்டு என்பதை அது வேகமாக வீசும்போது உணரலாம். அது நம்மீது படுவதை உணரவும் முடிகின்றது. ஆகவே காற்றுக்கு 2 தன்மாத்திரைகள், ஒளி, சப்தமும் உண்டு, ஸ்பரிசமும் உண்டு. ஆகவே 2 தன்மாத்திரைகள் காற்றிற்கு. காற்றிலிருந்து தோன்றிய கனலுக்கு, கனல் என்றால் இங்கே நெருப்பு, காற்றுக்கு உண்டான 2 தன்மாத்திரைகளுடன் கூட ஒளியும் சேர்ந்து 3 தன்மாத்திரைகளாக இருக்கின்றது. இங்கே ஒளி என்றால் வெளிச்சம். நெருப்பு எரியும் போது சப்தம் வரும், தொட்டால் ஸ்பரிசம் உண்டு. இது தவிர பிரகாசம் அதாவது ஒளியும் உண்டு. ஆகவே காற்றிற்கு 3 தன்மாத்திரைகள். அதிலிருந்து உண்டான கனலிற்கு 4 தன்மாத்திரைகள். 4வதாக சுவையும் உண்டு. நீர் அதாவது நெருப்பிலிருந்து தான் நீர் என்ற 4வது தன்மாத்திரைகளாக மாறும்போது ஒளி, ஸ்பரிசம்,
ஒளி, சுவை என 4 தன்மாத்திரைகள் உண்டு. நீரிலிருந்து உண்டான நிலத்திற்கு இந்த 4 தன்மாத்திரைகளுடன் 5வதான வாசனை உண்டு. அதாவது ஒளி என்றால் இங்கே வெளிச்சம். வெளிச்சம், ஸ்பரிசம், ஒளி, சப்தம், சுவை, மனம் ஆகிய இந்த 5 தன்மாத்திரைகள். இப்படி வெளியிலிருந்து விரிந்திருப்பவள் என கூறுகிறார். இதனையே மணிவாசகர் திருவாசகத்தில் பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வளியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என கூறுகிறார். அபிராமி பட்டரும் 68வது பாடலில் பாரும் புனலும் வெங்காலும் படர்விசும்பும் ஊரும் உரகு சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி என்கிறார். இப்படி காணற்கரிய, கிடைத்தற்கரிய, உணர்தற்கரிய ஜெகன்மாதாவை நாட்டுப்புற சொல்லான அம்மே என்ற சொல்லில் அழைக்கிறார். அன்னைக்கு மாதா, அம்மா, தாயார், ஈன்றவள் என பல பெயர்கள் உண்டு. ஆனால் பிறந்த குழந்தைக்கு இந்த பெயரெல்லாம் சொல்லி கூப்பிட தெரியாது. அம்மே எனத்தான் அழும். அப்படித்தான் அழைக்கும். ஆகவே தாயார் இது கேட்டு அணைப்பாளை தவிர வெதுக்கு ஒதுக்க மாட்டாள். தாய் சேய் உறவு பிரிக்க முடியாது. மற்ற உறவுகள் மத்தியில் வந்தவை. ஒரு ஜீவனுடைய தோற்றத்திற்கு நிச்சயம் ஒரு தாய் உண்டு. மற்ற உறவுகள் அப்படியல்ல. அந்த பிரிக்க முடியாத உறவை குறிக்கும் சொல்லாக அம்மே என்ற குழந்தை நிலையில் அழைக்கிறார். இந்த உடலுக்கு காரணமான தாய்க்கும் சேய்க்கும் உடல் வளர வளர நெருக்கம் குறையும். 2 வயது குழந்தையை கட்டி அணைப்பாள். 20 வயது ஆனவுடன் எட்டி நிற்க சொல்லுவாள். ஆனால் உலகத்தாயான அம்பாளுக்கும் சேயான பக்தனுக்கும் சிறு வயதில் ஞானம் இன்மை காரணமாக நெருக்கம் இருக்காது. ஆனால் பக்தி வளர வளர ஞானம் மிகுந்து நெருக்கம் கூடும். அது முற்றி அவள் மையமாகவே நம்மை ஆக்கிவிடுவாள். ஆகவே அபிராமி பட்டர் என்னும் அபிமான குழந்தை அபிராமியை அம்மா என கூட அழைக்காமல் அம்மே என அழைக்கிறார். அளியேன் அறிவிற்கு அளவானது அதிசயமே. ஞானிகளது காட்சிக்கும் கிடைத்திடாதவள் அம்பாள். அத்தகைய பேரறிவு அடியேனும் அறியுமாறு வெளிப்பட்டது அதிசயத்திலும் அதிசயமானது என வியந்து கூறுகிறார். அதாவது ஞானிகளுக்கெல்லாம் கிடைத்தற்கரிய அம்பாள் அடியேனுக்கும் அறியுமாறு அறிவு தந்தது எவ்வளவு பெரிய அதிசயம் என கூறுகிறார். இல்லாதவர்களுக்கு இடுவதே தர்மம். இருப்பவர்களுக்கு செய்வது தர்மம் ஆகாது. பசித்தவர்களுக்கு அன்னமிடுவதே அன்னதானம். அதுபோல பேரறிவு படைத்த ஞானிகளுக்கும் கிடைத்தற்கரிய அம்பாள் சிற்றறிவு படைத்த அடியேன் அறிவிற்கு தக்க காட்சி தந்தது, ஆட்கொண்டது அதிசயத்திலும் அதிசயமான காரியம் என கூறி முடிக்கிறார். நன்றி.